Hello guys, thank you for watching the driver seat. போன வீடியோல நான் ரெண்டு காரையும் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் இந்த வீடியோ. 2017 S-Cross and 1984 Maruti 800. ஸோ இந்த ரெண்டு காருக்கும் டெக்னிக்கலாக பார்க்குறதுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் 1984லேருந்து 2017 வரைக்கும் கார்ஸ் எப்படி மாறி இருக்குது, விண்டேஜ் காரோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது, புது கார்ஸில் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2017 மாடலுக்கும் 1984 மாடலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டும் வந்து ஒன்று நார்த் போல் இன்னொன்று சவுத் போல், அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ். சிமிலர் விஷயங்கள் அப்படின்னா, இதுலேயும் 4 வீல் இருக்குது, இதுலேயும் 4 வீல் இருக்குது, இதுலேயும் ஒரு இன்ஜின் இருக்குது, இதுலேயும் ஒரு இன்ஜின் இருக்குது, இதுலேயும் 4 சீட் இருக்குது, இதுலேயும் 4 சீட் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் சிமிலர்னு சொல்ல முடியவே தவிர, இந்த ரெண்டு காருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். இது வந்து 4 சிலிண்டர், இது 3 சிலிண்டர், இது டீசல், இது பெட்ரோல், இது டர்போ சார்ஜ், இது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட், இது 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், இது 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இதில் வந்து ஹை ப்ரெஷர் ஃபியூல் இன்ஜெக்ஷன், இதில் வந்து பழைய கார்பரேட்டர். இதே ஒரு பெட்ரோல் காராக இருந்துச்சுன்னா இக்னிஷன் காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ஒரு இக்னிஷன் காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் காயில்னு சொல்லுவாங்க, பழைய மாடல் டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த கான்டாக்ட் ஆகிற மாதிரி மெக்கானிக்கல் டைப்பு, அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் காயில். இப்போ மாடர்ன் கார் யாராவது ஒருத்தவங்க வாங்கினாங்கன்னா இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இல்லாத ஃபீச்சர்ஸை சொல்கிறது தான் ரொம்ப ஈஸி, ஏன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து இருக்கிற ஃபீச்சர்ஸை சொல்கிறது தான் ரொம்ப ஈஸி, பிகாஸ் அதில் எதுவுமே கிடையாது, லிட்ரலி இந்த காரில் எதுவுமே கிடையாது. பட் தட் இஸ் வாட் மேக்ஸ் திஸ் கார் வெரி ஸ்பெஷல். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த காரில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இதோட ஹைட்டு. இந்த சீட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நான் இப்படி 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 ஓட்டுவேன் நான். இதுதான் கரெக்டாக சீட் அண்ட் ஸ்டீரிங்கோட ஹைட்டு. நேற்று வெளியே போகும்போது தான் கவனித்தேன், பக்கத்தில் ஒரு ஃபார்ச்சுனர் வந்து நிற்கிது. கரெக்டாக அந்த ஃபார்ச்சுனரோட ஹெட்லைட்டும் என்னோட ஃபேஸும் ஒரே ஹைட்டில் இருக்குது. அதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஹைட் ப்ரொப்போர்ஷன். ஸோ பயங்கர லோவான கார் இது. ஒரு 80 எல்லாம் தாண்டி போகும்போது நீங்கள் ஒரு தரையில் ஒரு பலகையை வச்சு அதில் வச்சு உங்களை தரன்னு இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். டேரெக்டாக உங்களுக்கு முன்னாடி ரோடு தெரியும், ரோடுக்கு மேலே உட்காந்து அப்படியே சான்னு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அண்ட் எலக்ட்ரிக்கலி இந்த காரில் வந்து ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மி தான். எலக்ட்ரிக்னா ஹெட்லைட்ஸு, இந்த வைப்பரு, அப்புறம் வைப்பர் வாஷரு, அப்புறம் வேறு என்ன, உள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஸ்விட்சஸ், இதெல்லாம் மட்டும் தான் எலக்ட்ரிக், மற்ற எல்லாமே மெக்கானிக்கல் தான். இந்த பானட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இப்போ இருக்கிற கார்ஸ்லாம் இதுக்கு உள்ளே ஒரு லிவர் இருக்கும், அந்த லிவரில் கையை விட்டு இப்படி தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த இன்ஜின் இதுக்கப்புறம் வந்த மாருதி 800ல் இருக்கும், கார்பரேட்டர் இன்ஜின். அதுக்கப்புறமா வந்த மாருதி 800லலாம் தான் இந்த MPFI, LPG இந்த மாதிரி இன்ஜின்ஸ்லாம் வந்தது. இந்த இன்ஜினில் இந்த காரில் இருக்கிற ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, திஸ் வாஸ் ஃபுல்லி மேட் இன் ஜப்பான். அசம்பிளி மட்டும்தான் இந்தியாவில் பண்ணாங்க. இதில் வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பான் எழுதியிருக்கும். அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து மேட் இன் ஜப்பான் இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் அசம்பிள் மட்டும் பண்ணுவாங்க. ஐ திங்க் பேட்டரியும் டயர்ஸும் மட்டும்தான் இந்தியாவிலேருந்து சோர்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பார்ட்ஸில் வந்து ஜப்பான்னு போட்டிருக்கோம். ரேடியேட்டர் ஃபேனில் ஃப்ரெஞ்சில் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கேயும் பாருங்கள், இன்ஜின் ஆயிலுங்கிறத ஃப்ரெஞ்சில் எழுதியிருக்கோம். இங்கே வந்து ஏர் போகிறதுக்குள்ள இதில் ஒரு சின்ன ஒரு மெக்கானிசம் ஒன்று உண்டு. சம்மராக இருந்துச்சுன்னா இந்த லிவரை வந்து இப்படி வைக்கணும், இதே வின்டராக இருந்துச்சு less than 15 degrees அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லிவரை வந்து இப்படி வைக்கணும். ஏன் இப்படி வைக்கணும்னா, இந்த மாதிரி வைக்கும்போது எக்ஸாஸ்ட்லேருந்து ஏர் எடுத்து இதுக்குள்ளே அனுப்பும். ஸோ கொஞ்சம் கோல்டான டைமில் ஸ்டார்ட் பண்ணும்போது கார் கொஞ்சம் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகுன்றனால. இந்த காரில் ஃபீச்சர்ஸ்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே ரொம்ப ரொம்ப மெக்கானிக்கல், ரொம்ப பழைய மாடல் திங்ஸ்லாம் தான் இருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த மெக்கானிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் காயில். இதிலிருந்து 3 ஒயர் வரும். இது 1 2 3, இது 3 சிலிண்டருக்கு ஸ்பார்க் ப்ளக்குக்கு அந்த ஹை வோல்டேஜ் அனுப்போம். வெரி 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 கேப்பபிள் இன்ஜின். ஓட்டும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்ஜினோட அந்த அந்த உயிர் தெரியும் நீங்கள் ஓட்டும்போது, அப்படியே அவ்வளோ துருன்னு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த இன்ஜின் தான். அண்ட் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆர் ஃபுல்லி மேட் ஆஃப் மெட்டல். நீங்கள் இதோ இந்த இடத்துல ஒரு 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 மாதிரி ஒரு பிரைட்டாக ஒரு கூலண்ட் லைன் ஒன்று தெரியுதுல இந்த இடத்துல, அந்த கூலண்ட் பைப் வந்து இட் இஸ் மேட் ஆஃப் மெட்டல். அது ஆக்சுவலாக புதுசு போட்டிருக்கேன், அது பழசு வந்து ரஸ்ட்டாக இருந்தனால
புதுசு போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ புதுசாக இப்போ வர்ற கார்ஸ்லலாம் வந்து கூலண்ட் பைப் வந்து மெட்டலில் வருதா நான் பார்த்ததே கிடையாது. ஒன்று இந்த மாதிரி சிலிக்கான் ஹோசஸாக இருக்கும், இல்லைனா ஏதாவது பிளாஸ்டிக்கில் இருக்கும். பட் மெட்டலில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூலண்ட் ஹோஸ் பார்க்குறேன். அண்ட் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆர் வெரி வெல் பில்ட். நல்லா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். மோஸ்ட்லி மேட் ஆஃப் மெட்டல். அதனால தான் 40 வருஷத்துக்கு அப்புறமும் இப்போயும் நல்லா சூப்பராக ஓடிட்டுருக்கு. சரி, இதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த சீட்ஸு, இது வந்து ஒரிஜினல் சீட்ஸ் ஃப்ரம் ஃபேக்ட்ரி. இதுக்கு மேலே சீட் கவரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே போடலை. நீங்கள் எல்லா ஒரிஜினல் SSIT மாடல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் டிசைன் ஒன்று, அப்புறம் இந்த சீட்ஸு. இதிலே 2-3 வேரியன்ட்ஸ் இருந்தது. அதில் இருக்கிறதுலே பேஸ் வேரியன்ட் தான் இது. அதனால தான் இதில் எந்த ஃபீச்சர்ஸுமே கிடையாது. இதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் டீலக்ஸ்னு ஒன்று இருந்தது. டீலக்ஸ்லாம் ஏசி, அப்புறம் ஆண்டனா, FM இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்று உண்டு. ஸோ இதில் வந்து ஏசி கிடையாது, இது வெறும் ப்ளோயர் மட்டும்தான். ப்ளோயர் ஃபேன் மட்டும் இங்கே இருக்கும். இங்கே வேணும்னா அந்த மியூசிக் சிஸ்டம் ஃபிட் பண்ணிக்கலாம், இங்கே 12 வோல்ட் சாக்கெட் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இங்கே இருக்குது. பட் இது எல்லாமே அப்படியே எம்டியாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆஷ்ட்ரே ஒன்று இருக்குது. அப்புறம் இது ஒரு க்ளவ் பாக்ஸு. இந்த க்ளவ் பாக்ஸில் பழைய ஓனர்ஸ் மேனுவல் இருக்குது. இந்த ஓனர்ஸ் மேனுவல் இது வந்து வயரிங் டயக்ராம். இந்த வயரிங் டயக்ராம்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மடிப்புலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இதை பாருங்கள், காரோட மொத்த வயரிங் டயக்ராமே இவ்வளோ தான். இப்போ இருக்கிற மாடர்ன் கார்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு வயரிங் டயக்ராம் எடுத்திங்கன்னா ஒரு PDF மாதிரி வரும். அது ஒரு 30 பேஜுக்கு போகும். ஸோ இது மொத்த காரோட வயரிங் டயக்ராமே இவ்வளோ தான். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது இது தேவைப்படும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படி. அண்டு இது ஓனர்ஸ் மேனுவல். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். காரில் எப்படி உட்காரணும், டோரை எப்படி மூடணும், சீட் பெல்ட் எப்படி கனெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனித்தனியாக பிக்சர்ஸோடு போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஓனர்ஸ் மேனுவலில் கூட இவ்வளோ பிக்சர்ஸ் இருக்குமான்னு தெரியல. பட் இது எல்லாமே ஆக்சுவல் கிராஃபிக் பிக்சர்ஸ் மாதிரி இல்லாமல் ஆக்சுவல் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஃபுல்லாக உட்காந்து எல்லாத்தையுமே படிச்சிட்டேன். ரொம்ப டெக்னிக்கலாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். அதாவது இந்த வண்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சின்ன சின்ன விஷயங்கள், இதை எப்படி யூஸ் பண்ணணும், கரெக்டாக எப்படி அதை திருப்பணும், கரெக்டாக ஒன்று எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. இப்போ இந்த கிளச் பெடலுக்கு எவ்வளோ ப்ளே இருக்கணும் அதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் இருந்தது. அண்ட் இதில் என்னென்னா, இந்த காரோட ஃபஸ்ட்டு ஓனர் யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அவங்களோட அம்மா பேர், ஆண்டி பேர், அங்கிள் பேர், அவங்க ஃபோன் நம்பர்ஸ்லாம் இதில் போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்த டைமில் மாருதி டீலர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க மொத்தமாகவே இந்தியாவில் மொத்தமே 19 மாருதி டீலர்ஸ் தான். அதில் இந்தியாவில் இருந்த டீலர் வந்து சென்னையில் இருந்த டீலர் வந்து இந்த அனாமலைஸ் பஸ் டிரான்ஸ்போர்ட், மவுண்ட் ரோட், கிண்டி, மட்ராஸ், ஃபோன் நம்பர், கேபிள், அப்புறம் டெலிஃபோனு எல்லாமே போட்டிருக்கு. இதெல்லாம் அந்த காலத்து விஷயங்கள். ஸோ இட்ஸ் காரோட ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இது. அப்புறம் எனக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இதில் ஏதோ இங்கே கியர் லிவர் இருக்குது, இங்கே பார்க்கிங் பிரேக் இருக்குது, ஸ்டீரிங் வீல் இருக்குது, இது வைப்பருக்குள்ளே சுவிட்சு, இது வந்து லைட்ஸ்குள்ளே சுவிட்சு, இதுதான் சாவி. வீட்டிலலாம் யூஸ் பண்ணுற பூட்டு சாவி மாதிரி இருக்கும். இப்போ வர வீட்டோட கதவு சாவி கூட நல்லா மாடர்னாக ஸ்டைலாக இருக்கும். இது பாருங்கள் இப்படி இருக்குன்னு. இதை போட்டு சோக்கு போடணுன்னா போடலாம், காலையில் மட்டும் போட்டுக்கலாம். பட் சோக் போடாமலே பையன் ஒரே ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் ஆவான். அப்படியே மொறுன்னு இருக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ணால். அப்புறம் ஃப்ரண்ட்டில் காமிக்கிறதுக்கு இவ்வளோ தான். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப ஓவர் ஹைப் பண்ண விரும்பல. ரியர் சீட்ஸில் உட்காந்து நான் இது வரைக்கும் போனதில்லை. பட் இட்ஸ் வெரி இனஃப் கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது, இனஃப் ஃபார் 3 people. இப்படி உட்காரலாம், இப்படி உட்காந்து போகலாம். எவ்வளோ நேரம் இப்படி உட்காந்து போக முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஹெட் ரெஸ்ட் கிடையாது. இப்படி உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அப்படியே இப்படி கதை பேசிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு இப்படி ஜாலியாக உட்காந்து போகலாம். அப்புறம் இந்த காரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த பேக் டோரு. அழகாக அந்த கிளாஸ் மட்டும் அப்படி திறக்கும். இந்த கார் மேலே முதல்ல ஒரு ஆசை வந்தது வந்து இந்த கிளாஸை பார்த்து தான்.
அது எப்படிடா அது அந்த கிளாஸ் மட்டும் திறக்கும், வேறு எந்த கார்லையும் இல்லாத ஃபீச்சர் இதில் இருக்குது அப்படின்னு. ஐ திங்க் ப்ரியோவில் உண்டுன்னு நினைக்கிறேன், ஹோண்டா ப்ரியோவில். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிளாஸ் மட்டும் இப்படி ஓப்பன் ஆகிறது. எனக்கு இந்த கார்லேயே பிடிச்ச ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு அம்சம்னா அது இதுதான். அண்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டெப்னி வீல் ஒன்று உண்டு. அப்புறம் இதுதான் பூட் ஸ்பேஸும். வேணும்னா இந்த சீட்டை மடக்கி இப்படி ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம். எப்படி நல்லா இருக்கா? அவ்வளோதான். இந்த கார் வாங்கினோடனே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் வந்து ஒவ்வொரு டோரும் மூடும்போதும் வர்ற சத்தம். இப்போது இதில் வந்து இந்த ரப்பர் பீடிங் இங்கே இருக்குது. இது கிளாஸ். இதை வந்து இப்படி வச்சு இப்படி தான் மூடணும்லாம் கிடையாது. இப்படி வச்சு அப்படியே சாஃப்டாக போய் அப்படி மூடும். அதெல்லாம் தான் அந்த காலத்தில் இருந்த குவாலிட்டி. இதை மூடும்போது ஒரு சத்தம் வரும். இது வந்து இந்த மர்சிடிஸ் ஜி வேகன்லலாம் ஒரு சத்தம் வரும்ல, ஒரு டேங்க் சத்தம், அந்த மாதிரி ஒரு சதக் அந்த மாதிரி ஒரு சத்தம் வரும். சூப்பராக இருக்கும் அது கேட்குறதுக்கு. அண்டு அந்த டோர்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் உண்டு. ஆக்சுவலி இந்த காரில் வந்து இன்டெலிஜென்ட்டாக செஞ்ச ஒரு விஷயம்னா இதுதான். இப்போ உள்ளே உட்காந்துருக்கீங்க, உள்ளே உட்காந்து நம்ம இறங்கும்போது என்ன பண்ணுவோம், இதை லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணால் டோர் லாக் ஆகிடும். வெளியே இருந்து திறக்க முடியாது, பட் திறக்கலாம். இது ஆக்சுவலாக ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் சாவியை உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்து க்ளோஸ் பண்ணால் சாவி உள்ளே இருக்கும்ல, மிஸ் பண்ணிவிடுவீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் சும்மா இப்படி லாக் பண்ணிவிட்டு இப்படி மூடினீங்கன்னா டோர் லாக் ஆகாது, திறந்துடும். பட் லாக் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்படி லாக் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி மூடினா லாக் ஆகிடும். ஸோ யூ கேன் லாக் த கார், பட் யூ ஹாவ் டு இன்டென்ஷனலி லாக் இட். அதுதான் இதில் ஃபீச்சர். சும்மா யாராவது தெரியாமல் உள்ளேருந்து லாக் பண்ணிவிட்டு சாவி உள்ளே வச்சுட்டு இப்படி மூடினா லாக் ஆகாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் ஃபீச்சர். இது மற்ற மாருதி 800 இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. இருக்கலாம், மேபி இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுலேயும் இருக்கும். பட் மற்ற மேனுவல் டோர்ஸ் இருக்குல்ல, இப்போ எங்கள் வீட்டில் ஒரு இயான் ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி வரும், இந்த இடத்துல ஒன்று மெக்கானிக்கலாக ஒன்று வரும்ல, அதை வந்து லாக் பண்ணி வச்சுட்டு சும்மா அப்படி மூடினா அது லாக் ஆகிடும். அந்த மாதிரிலாம் நிறைய தடவை சாவியெல்லாம் உள்ளே வச்சு லாக் பண்ணியிருக்கேன். பட் திஸ் இஸ் இன்டெலிஜென்ட். அப்புறம் இந்த காலத்து பம்பர்ஸ் மாதிரி இல்லாமல் பழைய காலத்தில் இந்த பம்பர்ஸ்லாம் வந்து மெட்டல், ஆக்சுவல் மெட்டல் இது. ஸோ கொஞ்சம் நல்லா ரிஜிடாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இந்த லைட்ஸ் வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற கார்ஸில் இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் லென்ஸ் கிடையாது. இது வந்து கிளாஸ் போட்டால் உடஞ்சிரும். அண்ட் இதுவும் மேட் இன் ஜப்பான். வீல்ஸ் வந்து 12 இன்ச் வீல்ஸு. அந்த காரில் இருக்கிறது 16 இன்ச்சு, இது வந்து 12 இன்ச் வீல்ஸு. இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதுலேயே 4 வீல் போல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இருக்கிற இந்த சைஸில் இப்போ ஒரு கார் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 3 போல்ட்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நானோ, குவிட்டு இந்த மாதிரி கார்ஸ்லாம் 3 வீல் போல்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் 4 வீல் போல்ட் இருக்குது. இப்போ வர பெரிய கார்ஸில் 4 வீல் போல்ட்டு தான் வருது. இப்போ நீங்கள் சாதாரணமாக இங்கெல்லாம் நிற்கிது இல்லை, அந்த மாதிரி சின்ன சின்ன ஹேட்ச்பேக்கு, அதிலலாம் கூட 4 வீல் போல்ட்ஸ் தான் உண்டு. ஸோ இதில் 4 வீல் போல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டயரே ரொம்ப பழைய டயர், 2017 உள்ள டயர் இது. கிட்டத்தட்ட இந்த டயர் அந்த காரோட வயசு தான் இந்த டயரோட வயசு. இதில் இந்த லைட்ஸ் கூட ஒரிஜினல் மேட் இன் ஜப்பான் லைட்ஸ் தான், இண்டிகேட்டர் லைட்ஸ். இதில் போட்டிருக்கு டொக்காய் டென்சோ. அந்த டொக்காய் டென்சோ தான் வந்து இதில் இருக்கிற எல்லா லைட்ஸு, அந்த லென்ஸோட சப்ளையர், மேட் இன் ஜப்பான். இந்த மேட் இன் ஜப்பான்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு பெருமை. பிகாஸ் இந்த காரில் எந்த பொருள் உடஞ்சாலும் திரும்ப நம்ம வாங்கி மாட்டிக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து இப்போது லோக்கல் சப்ளையர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டி ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிது, அதை நான் வாங்கி மாற்றுறேன்னா ஒரு ஜப்பான் பார்ட் போயிட்டு ஒரு இந்தியன் பார்ட் வந்து உட்காந்துரும். இட்ஸ் நாட் அபவுட் ஜப்பான் ஆர் இந்தியா, பட் ஜப்பான்லேருந்து செஞ்ச வண்டி ஜப்பானாகவே இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. இந்தியன் பார்ட்டு நீங்கள் போட்டாலுமே அது ஒர்க் ஆக தான் போகுது, அதே மாதிரி தான் இருக்க போகுது. பட் ஸ்டில் அந்த மேட் இன் ஜப்பான் விஷயங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்து மேட் இன் இந்தியா விஷயங்கள்லாம் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி குறைஞ்சிட்டே வரும். அந்த ஒரு பயம் எனக்கு இருக்குது. ஸோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு கீப் இட் ஆஸ் ஜப்பான் ஆஸ் பாசிபிள். ஸோ இதெல்லாம் தான் இந்த காரை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சது. ரொம்ப சிம்பிளான கார். இதை ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணவும் வேண்டாம், அதில் பண்ணுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் சம்திங் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார் இது.
அதுக்காக இந்த கார் பிடிக்காதுலாம் கிடையாது. இது வந்து இது வந்து ஒரு ஒர்க் ஹார்ஸ் மாதிரி. இதுதான் எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிகிட்டு போகும். இதை வச்சு நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன், நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன். இது ஒரு ஒர்க் ஹார்ஸ்னால் இது ஒரு டாய் ஹார்ஸ். இது வந்து அப்படியே உழைக்கும். இது வந்து டாய் ஹார்ஸ், சின்னதாக வச்சு அப்படியே விளையாடுற ஒரு டாய் ஹார்ஸ் இது. இந்த காரை ஓட்டிட்டு இந்த காரை ஓட்டினா ஏதோ ஒரு பெரிய ஒரு லக்ஸுரி காரில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸ்டீரிங்கை பிடிக்கும் போது சீட்ஸு, அது போகிறது, அந்த ஒரு இன்சுலேஷன், இதெல்லாமே வந்து ஒரு என்னது இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டும் வந்து போத் ஆர் பெஸ்ட் இன் இட்ஸ் ஓன் டேர்ம்ஸ். ஸோ எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். போன வீடியோ நிறைய பேர் பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச்.